இரண்டாவது அதபுல் இதாஅ, நாங்க எங்களுக்குள்ளால வழிபடக்கூடிய தன்மை இல்லாம போகும். இல்லாம போனா அந்த பிரச்சனை சிக்கல் அங்க ஒத்துமை இருக்காது. எப்படி தெரியுமா வரும்? இவருக்கு நாங்க வழிபடணுமா, இவர் சின்னால், இவர் இன்றைக்கு ஏற்று வந்தால், அல்லது இவர் கம ஆள் இல்ல, என்ன இப்படியாப்பட்ட நிறைய சிக்கல்கள் வந்து இப்ப இந்த பிரச்சனைகள் வந்துட்டா இங்க யாரும் யாருக்கும் வழிபட மாட்டோம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் உலகத்துல பல இடங்கள்ல இந்த வழிபடக்கூடிய அமீருக்கு, நிர்வாகத்திற்கு, தன்னுடைய தலைமைத்துவங்களுக்கு வழிபடாத பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்க. இது யகூதி நசாராக்களுடைய சிந்தனை போராட்டம் என்பது நாங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அது எங்களுக்குள்ளாலையும் உருவாகி இருக்கு. கனிமானவர்கள், நாங்க யாராக இருந்தாலும் வழிபடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறாங்க, பதிவு செய்யப்பட்டது. அதுல சுருக்கமான சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇனுஸ்துமில அலைக்கும் அபுதுன் ஹபஷி, உங்களோட வழிபாடு எப்படி நினைக்கணும்? உங்களுக்கு நீக்ரோ அடிமை, நீக்ரோ ஆட்கள் பார்த்தீங்களா எப்படி இருப்பாங்க? அடிமைகள் தலைவர்களாக ஆக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் நீங்க வழிபடணும். எப்படி தெரியுமா? நீக்ரோன்னு சொல்லலான சும்மா உள்ளது, ஹபஷி அடிமை அப்படின்னா கண்ண ரஸஹு ஜபீபா, அவருடைய தலை முந்திரி பழம், அதாவது பிளம்ஸ் இருக்கு பாருங்க, பிளம்ஸ் தானே, பிளம்ஸ் எப்படி இருக்கு? பசுந்தா மாப்பிள் மாதிரி சேப்பா இருக்குமா? இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கில் இருக்கும். அந்த நீக்ரோ அடிமையுடைய தலை இந்த முந்திரி பழத்தை போல், இந்த பிளம்ஸ போல இருந்து அப்படியாப்பட்ட அலங்கோலமானவராக இருந்தாலும் அவருக்கும் நீங்க வழிபாடு வர நேரத்தில் அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களா, அவருக்கும் நீங்க வழிபட்டு நடக்கணும். இதுதான் இதாஅத், வழிபாடு. இப்படி வழிபட்டது இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வழிபட்டத போல. கண்ணியமான சகோதரர்களே, அதனால யாராக இருந்தாலும் அவருக்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நாம வழிபடணும். அது என்னோட கடமை. மூன்றாவது சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் ஹுப்புர் ரியாஸான்னு சொல்லுவாங்க. தெரியுமா? பதவி ஆசை. இன்றைக்கு இந்த பதவி ஆசை சமூகத்துல யாரையும் விட்டு வச்சு, எல்லாத்துக்கும் ஆசை.